அவரோட ஒபினியன் சொல்றாரு. அவரோட ஒபினியன் பக்கத்துல உட்கார வச்சு தான் சொல்றாரு. ஆமா பக்கத்துலயே தான் நான் சொல்றேன். அவர் வந்து இவனே பின்னாடி பேசல. பின்னாடியே பேசல. எதிர்க்க தானே பேசுறேன். தான் பேசுவேன். எனக்கு அவர் கேட்டிருந்தானே அது கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் அவர் கஷ்டமா இருக்கு. அவர் பேசுறது மஸ்ட் கஷ்டமா இருக்குல்ல. இல்ல நேச்சுரலா ஒருத்தவங்க வந்து டேஸ்ட் ஃபேமஸ் ஆகுது. வேணும்னே பண்றதுக்கும் யதார்த்த பேசிக்கோ நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் இங்க உட்கார்ந்து பேசினா என்னோட டைம் வேஸ்ட் தானே. கரெக்டா நான் இங்க உட்கார்ந்து அவர் காது எதுக்கு பேசுறது கூட எனக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஐயா உங்களால சும்மா தேவையில்ல வேற என்ன பேசலாம் சொல்லுங்களேன். இல்ல இன்டர்வியூல பாதியில எழுந்து போக கூடாது. இன்டர்வியூல பாதி எழுந்து போக கூடாது. இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஐயா. ஓகேவா நீங்க தப்பு பண்ணா நான் கேட்பேன். சீன போறேன் ஐயா. உங்களை இது பண்ணி எனக்கு சீன் போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் நியாயம் கேட்க தான் வந்தேன். உங்க ப்ராப்பரா ஆக்டிங்கே இல்ல. உங்க ஆக்டிங் சரியான ஆக்டிங் கிடையாது. அது ஆக்ட் பண்ணி காமிங்கனாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. எங்கால மாத்திரை போடுறாப்பல மாத்திரை போட்டு வருவாரு. மாத்திரை நசுக்கிட்டு இருக்காரு. இல்ல அப்படியே போட ஒண்ணாவாது. இவர் அப்படியே ஆக்டிங் பண்ணி 100 படம் நடிச்சு சாதிச்சு பெரிய லெவல். நீங்க 5 படம் நடிச்சீங்களா? அதுல ஒரு படமாவது பாக்குற மாதிரி இருக்கா? குறைகுடம் கூத்தாடணும். அதெல்லாம் சும்மா இருக்கணும். குறைகுடம் கூத்தாடணும் ஒரு பழமொழி இருக்கு. ரொம்ப இது பண்ணாதீங்க. சரி ஓகே கரெக்ட் தான். அவர் லெவலுக்கு இறக்குறாரு. இல்ல சி பர்சனலா நம்ம வந்து இல்ல சார். இல்ல நான் ஏதாவது பேசுறேன் சார். நான் 100 படம் பண்ணல. சின்ன பையன் அந்த மாதிரி டாபிக் எல்லாம் வரவே இல்ல சார். சும்மா வேணும்னே கிரியேட் பண்ணி விட்டு வேணும்னே சார். நான் சின்ன பையன். நான் இப்பதான் ஆடி அடிக்கிறேன். உங்க அளவுக்கு நான் வயசானவன் கிடையாது. விட்டுருங்க. நானும் வயசானவருக்கு என்னமோ 20 வருஷம் வித்தியாசம் மாதிரி சார். மிஞ்சி போனா ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் சார். செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்காரு. நான் 88 மாட்டேன். 88 நீங்கம்மா உனக்கு காலேஜ் படிக்கிற பையங்கிற நம்ம எனக்கு 3 பையன் 2 பொண்ணு. இயர்லி மேரேஜ் அவருக்கு. ஓ அப்படியா? இயர்லி மேரேஜ் காலையில